ஏசப்பா, நாங்க வேதத்துல வாசிக்கிற யோசேப்பை போல அப்பா, அதுக்கப்புறம் வாலிப பிள்ளைகள் ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபோராளை போல, ஒரு ரெபேக்காளை போல, ஒரு மீரியாளை போல, ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு தானியேலை போல எங்கள் வாலிப பிள்ளைகளை எழுப்பிதாங்க சுவாமி. நாங்க ஒரு 4 விண்ணப்பங்கள் தான். ஒண்ணு, நம்மளுடைய வாலிப பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக, அதுக்கப்புறமா வாலிப பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்காக, அப்புறம் வாலிப பிள்ளைகள் எதிர்கால திட்டத்துக்காக, வாலிப பிள்ளைகளுடைய நடுவில் எழுப்புதற்காக. அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வாலிப பிரியாத ஒரு சிருஷ்டிகரை நினை என்று பிரசங்கில சொல்லப்படுது. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க நம்மளுடைய சிருஷ்டிகரை நினைக்கல. சினிமாக்கு முன்னாடி, அரசியலுக்கு பின்னாடி, பயங்கரமான சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்றது தப்பு இல்லைன்னு, ஆனா அதுக்குள்ள ஆழமா சென்று பயங்கரமா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அதனுடைய ஆழத்தை புரியாம தேவையில்லாம யூஸ் பண்றாங்க பாருங்க. நமக்கே தெரியல, நம்ம கிட்ட பேசுறவங்க நம்மளை குறிச்சு என்ன செய்யறாங்கன்ற ஒரு விஷயமே தெரியாம நம்ம இருக்கோம். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்துல வாலிப பிள்ளைங்க எழுப்பி தரணும். இதுல இருந்து ஆண்டவர் மீட்டு தரணும். அவங்களுக்கு தெரியும் இது பாவம், இது தப்புன்னு தெரியும். அது தெரிஞ்சும் அதுல இருந்து மீள முடியாம பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கான். இதுல செய்யறது தப்புன்னு அவங்க நல்லாவே உணரும். ஆனாலும் அதுல இருந்து மீள முடியல. பிசாசு நம்ம அப்படியே வாலிப பிள்ளைங்க பிடிச்சு வச்சிருக்கான். ஆனா அப்படி கிடையாது.
ஜெபிச்சோம். எங்களுடைய நெருக்கத்தை புரிஞ்சு அப்பா, எங்களுடைய கண்ணீரை புரிஞ்சு அப்பா, எங்களுடைய பாரத்தை அறிஞ்சு எங்கள் இருதயத்தின் இயக்கங்களை தேவன் நினைவு கூர்ந்து எங்களுடைய நெருக்கத்தை என் தேவன் விசாலமாய் மாற்றி தருவோம். கரங்களை தட்டி பரிசுத்த தேவனுக்கு நன்றி ராஜா. நம்ம நெருக்கத்தை விசாலமா மாற்றுகிற தேவன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மை கண்களை மூடி எங்கள் பரம பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. Once more. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. சொல்லலாமா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா
ஹalleluya ஹalleluya. எங்கேயோ சுற்றி திரிந்த என்ன அவர் என்னை தேடி வந்தார். உதயான சென்று பாவத்தில் இருந்த, வியாதி படுக்கையில் இருந்த, மரண வாசலில் இருந்த என்ன அவர் தேடி வந்தார். என்னை தேடி என்னை தேடி அவர் வந்ததுனால நீங்க அவர் மாறி மகிமைப்படுத்தலாம். எல்லாம் உள்ள நாள் அவர் பார்த்து நன்றி ஓமாக்கு நன்றி ஐயா நன்றி ஓமாக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே எங்கள் ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே அவர் உன்னை தேடி வந்ததுனால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு அவருக்கு மகனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என்னை தேடி இயேசு வந்தார். ஹalleluya. என் வாழ்வை அவர் மாற்றி விட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென். ஹalleluya ஹalleluya. என்னை தேடி இயேசு வந்தார். எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா பாடுவே. அல்லேலூயா பாடுவே. ஆடி பாடி துதித்திடுவே. ஆடி பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார். எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார்.
அவருடைய பிரசனத்தை விரும்புகிற எந்த மனுஷனும் யாருடைய கரத்தை எதிர்பார்க்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய கரம் என்னுடைய கரம் எனக்கு ஆதாயமாய் மாறும். பாஸ்வேர்ட் சமயம் பார்த்து சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், எதை மறக்கிறியோ எதை மறந்துடுறியோ அந்த பிரசன்னமாக்குதல மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சேரு. நடக்கும்போது உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது அவருடைய பிரசன்னம் எனக்கு போதும், பிரசன்னம் எனக்கு போதும், பிரசன்னம் எனக்கு போதும், பிரசன்னம் எனக்கு போதும். பொண்ணோ வெள்ளிய தங்கமோ வைடூரியமோ எத்தனை பொருட்களும் அவனுக்கு இருந்துச்சு. சலமோன் ராஜாவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஞானம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அவன் சொல்றான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாமே மாயை. பிரசன்னம் மாத்திரம் அவன் அவர் வாசிக்கும் பொழுது நாமும் வாசிக்கலாம். சங்கீதம் 72 சாமிக்கும் வசனத்துக்கும் பிரதி 20 வசனங்கள் வாசிக்கலாம். இன்று நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 72. சாலமோனை பற்றிய சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரம் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் சோதரிக்கப்படுவார்.
நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಹಾಕಿ ದೇವರು ಅಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣು ಕಾಪಾಡಿ ಈ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಜಾತಿ ಸೇರಿಸಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಲು ದೇವರು ಮಾಡಿರಬೇಕಾಗಿ ಆತನಿಗೆ ನೋಡಿಸುವಂಥ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕನ್ನಡ ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದ
வாசிக்கும் போது தேவன் மகிமைப்படுவார். எப்படியோ தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் நமக்கு கொடுத்திருக்க இந்த டேலண்ட்ல மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்திருக்க. எல்லாரும் கை தூக்கணும். நான் 7 கொட்டிலாப்பா தேவன் வாயில கொட்டில அடைச்சு அது ஒரு மாத்திர கையத்தை எல்லாரும் கொட்டவன் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அதே விளைச்சிட்டா. ஹல்லேலூயா. வருடமாக தேவ செய்தி போலாம். அநேக பெண்கள் இருக்கிறதுனால தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பெண்களுக்கு மாத்திரம் அதை எல்லா ஆண்களுக்கும் சேர்ந்துதான் இந்த வார்த்தை. ஆணுக்குள்ள ஆணுங்களும் பெண்களும் இல்லை. 2 ஒன்று தான் சமம். அப்போ ஐயோ என்ன பார்த்து ஆண்டவர் பேசினாரு நல்ல ಬೇರೆ ಗಂಡಸು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಗಂಡಸರಿಗೆ ಗಂಡಸು ಇಬ್ಬರಿಗೂ ಸರಿನೇ ಈ ವಾಕ್ಯ. பாருங்க, ஆண்டவர் ஒரு பாட்டு ஐயா பாஸ்டர் பாடும்போது என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள் வரும்போது படைவுகள் எல்லாம் ஒழிவாங்க விட்டு அல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனா நமக்கு சேஞ்ச் ஆயிடணும். உங்களை பார்த்து சொல்லணும், ஒரு இல்லையே இப்போ சேஞ்ச் ஆகிக்கிறாரு. இப்போ இவரு யாரு நம்ம சாதனை யாரு பிரபாகர் நைட்டெல்லாம் போன ரோடி இருப்பாரு. ஆனா ஆண்டவர் ஒரு டேலண்ட், ஆண்டவர் ஒரு கேமராமேனா மாத்திட்டாரு. அநேக டேலண்ட் அவர் கொடுத்திருக்காரு, பயன்படுத்தணும். அதே போலதான் எல்லாரையும் தெய்வம் கொடுத்திருக்க டேலண்ட்ல சபையில என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். ஒரு கார் டிரைவர் சூப்பரா எங்க உடம்பு போயிருந்தார் நைட்டு, புரியுதா? அப்போ தேவன் கொடுத்திருக்க அந்த டேலண்ட் எல்லாம் பயன்படுத்தணும். ஓகே, பாருங்க, பழைய பாட்டுல சாதாரண தேவன் பயன்படுத்தினார், ரபிகாவை பயன்படுத்தினார், எஸ்தரை பயன்படுத்தினார், அபிகாவை பயன்படுத்தினார், ரூத்தை பயன்படுத்தினார், எலிசபெத்தை பயன்படுத்தினார், அண்ணாலை பயன்படுத்தினார். அநேக லேடிஸ் சூப்பர் ஸ்டாரா இருந்தாங்க. இன்னும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஏன் அவங்க உருவாகி தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்தாங்க. அதான் இருக்கிறது. ஒரு அந்நிய ஸ்திரீ, இஸ்ரவேல் ஜனங்க அல்ல, ஆனா அந்த ஸ்திரீயை ஆண்டவர் அந்த 10 கட்டளை கற்றுக்கொண்டு அது மூலியமா இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைங்க மரியாதை. ஏன் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க இஸ்ரவேல் ஜனத்துல, லட்சக்கணக்கான ஜனங்க ஸ்திரீங்க இருக்காங்க. என் வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும், மெசியா பிறக்கட்டும், இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும் அநேக காரணம். ஆனா ஒருத்தர்கிட்ட மாத்திரம் ஆண்டவர் பிறந்தார். யார்? அவங்க மரியா. அப்போ அவங்க மரியா சொல்றாங்க, நான் அடிமை, இயேசுவுக்கு நான் அடிமை. யார் ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீ ஆகட்டும், ஒரு சகோதரி ஆகட்டும், சகோதரன் ஆகட்டும், ஆண்டவரே நான் அடிமைப்பா நான் சொல்றதுல மாத்திரம் தான் ஆண்டவருக்கு பயன்படுத்தும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஞானோத்திகள் 31 ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ, நீதிமொழிகள் 15-21 அதிகாரம் 17 வசனம். இருட்டோடு எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து ಕತ್ತಲೆ ಇರುವಾಗಲೇ ಮನೆಯವರಿಗೆ ஒரு ஸ்திரீ 10 மணி வரையும் தூங்கினது கூட ஸ்திரீ அல்ல, ஒரு சகோதரன் 10 மணி வரையும் தூங்கினது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, சோம்பேறியே ஏன் இன்னும் தூங்கினுங்கிற, எருவுகிட்ட புத்தி கத்துக்குவானுவார். ஒவ்வொரு மார்க்கும் ஆண்டவர் வச்சிருக்காரு. காக்கா கிட்ட புத்தி கத்துக்குவானுவார், கழுகு கிட்ட புத்தி கத்துக்குவானுவார், மீன் கிட்ட புத்தி கத்துக்குவானுவார், கழுது கிட்ட புத்தி கத்துக்குவானுவார். ஆண்டவர் மிருகங்கள ஜீவன்கள சாட்சியா வச்சிருக்காரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில யாரு எழுந்து செடிக்கிறாங்களோ அவங்க அல்லேலூயா. அவங்க தான் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா காலத்தையும் ஆவியானவரை அவங்களுக்கு தெரியப்படுத்துவார். இப்படி செய், கணவனுக்காக ஜெபம் பண்ணு, மனைவிக்காக ஜெபம் பண்ணு, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரக்காக ஜெபம் பண்ணு, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணு. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் மேல காலையில வரும்போது அதிகாலை தேடுறவன் நன்மை கண்டடையும்.
அப்ப அதிகாலையில சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் எழுந்து செபிக்கிறவர்களா இருக்கும். யாரு செபிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் அந்த கிட்ட கொடுப்பாங்க. யாரு செபிக்கிறாங்களோ அவங்க தான் தேவ சுத்தத்தை செய்ய முடியும். யாரு செபிக்கிறாங்களோ அவங்க தான் பரிசுத்தமா இருக்க முடியும். யாரு செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனங்களை வெளிப்படுத்துவார். யாரு செபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வெளிப்பாடு வரங்களை கொடுப்பா, ஆவின் வரங்களை கொடுப்பா, ஆவின் கனிகளை கொடுப்பா. ஆண்டவர் சும்மா எல்லாருக்கும் கொடுக்கறது தியாகம் பண்ணதான் ஆண்டவர் கொடுப்பா. அப்ப அதிகாலையில இருந்து செபிக்கிறவர்களா இருக்கிற அந்த மனுஷன் இருக்கிறாரோ அவனுக்கு ஆண்டவர் அநேக பரலோக ரகசியங்களை மன்னாவை அவர் கொடுக்குவார். கரெக்டாயிட்டா? ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗಂತೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ರಹಸ್ಯವನ್ನು ದೇವರು ತಿಳಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ನಡೀತೆ, ಆಸ್ತಿ ಹೇಗೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾಕೆ, ಗಂಡನ ಯಾಕೆ, ಹೆಂಡತಿ ಯಾಕೆ, ಮಕ್ಕಳು ಯಾಕೆ ಅಂತ ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಂದು ದೇವರು ತಿಳಿಸುವ ದೇವರು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆದ್ರಿಂದ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು பெண்களின் இருக்கிறவங்க நல்ல குணங்கள் ஏதாவது கிளம்ப பண்ணணும். ಲೇಡೀಸ್ ಅಲ್ಲಿ ಬರೀ ಲೇಡೀಸ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಗಂಡಸರಿಗೂ ಅವರಲ್ಲಿರುವಂತ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು ಹೇಗೆ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಆ ಸ್ತ್ರೀ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವುದು ಕೊರತೆ ಇರಲ್ಲ ಆ ಮನೆಯಲ್ಲಿ. ದೇವರು ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ಎರಡನೇದಾಗಿ 31:20 ஞானத்திகள் சிறுமையானவர்களுக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு ஆமென். ஆமென். யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஊழியக்காரருக்கு கொஞ்சம் மாவு அந்த ரொட்டியை கொடுத்தோம் 3 வருஷம் இந்த குடும்பத்தை ஆசைப்படுத்தாங்க. அப்ப யார் கொடுக்குறாங்களோ கொடுக்குற விரும்பிய யாருக்கு இருக்கோ அவங்க தேவன் ஆசீர்வதிப்பார். அதான் பார்க்கலாம், பைபிள்ல இருக்கிறதே அதுதான். பாருங்க, 5 ரொட்டி கொடுத்தாங்க இந்த பையன். ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். 5000 பேர் ஜனங்க சாப்பிட்டாங்க. அப்பா நம்முடைய இறுதியம் என்ன இருக்குன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிற இறுதியமா இருக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குமா. அப்ப தர்மம் செய்கிற அந்த இறுதியம் நமக்கு அது எழுதிச்சனா போதும். உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு செபிக்கணும், 2வது கொடுக்குற இறுதியா இருக்கணும். கஞ்சத்தனம் விடக்கூடாது. கஞ்சத்தனம் யார் பண்றாங்க, உங்களுக்கு வியாதி வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லாருக்கும் வந்து இல்ல ஆனா அதிகமா உங்களுக்கு வந்துடும். அதனால கொடுக்கும்போது ದೇವರನ್ನೇ ಆಶೀರ್ವದಿப்பார். ಅದಾಗಿರ ನಾವು ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿರ್ಬೇಕು. ಯಾವರು ದೇವರ ಹತ್ರ ಕೊಡಲಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾವು ಕೊಡುವಾಗ ಖಂಡಿತ ನಮ್ಮನ್ನು ಅದು ಯಾರಿಗೆ, ಬಡವರಿಗೆ, ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೆ, ಅನಾಥರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಾಗ ಖಂಡಿತ ದೇವರು ಅಂತಾರೆ, ಈ ಬಡವನಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟರೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಅಂತ. ಒಬ್ಬರಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟರೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಅಂತಾರೆ ದೇವರು. ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. 3ನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ 31:29 ವಚನ, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಅನೇಕ பெண்கள் ಪತಿಯು ಅಂದ್ರೆ ಗಂಡನು, ಪ್ರಿಯೆಂದು ಶ್ರೀಕೃಪ ನಡೆದಿದ್ದಾರೆ. ಬರೀ ಲೇಡೀಸ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಗಂಡಸರಿಗೂ ನಮ್ಮ ಗಂಡ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ನಮ್ಮನ್ನು ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. ನಮ್ಮ ಗಂಡವನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದು ವೀರ, ನಮ್ಮ ಗಂಡವನ್ನು ಕೊಡುವ ಒಂದು ವೀರ, ನಮ್ಮ ಗಂಡ ಬಂದು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ವೀರರು, ನಮ್ಮ ಗಂಡ ಬಂದು ಯಾವಾಗಲೂ ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಆತನು ಅಂತ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಗಂಡ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೇಕು. ನಮ್ಮ ಹೆಂಡತಿ என்னுடைய மனைவி ஒரு சுபிக்கிற வீராங்கனி, என்னுடைய மனைவி எப்போது வேதத்தை தியானிக்கிற வீராங்கனி. நான் கொடுக்கலன்னா கூட என் மனைவி அள்ளி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா.
கொடுக்கும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ கொடுக்கும்போது உன் கணவன் வந்து ஆசீர்வதிக்கிறார். சாட்சி கொடுக்கிறார். அநேகருக்கு மனைவி குறித்து கணவன் சாட்சி கொடுக்கணும், ಕನವನ ಕುರಿತು ಮನವಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಹೆಂಡತಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು, ಹೆಂಡತಿ ಬಗ್ಗೆ ಗಂಡ ಸಾಕ್ಷಿ ಕೊಡಬೇಕು. ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ಫಸ್ಟ್ ಮನೆಯೇ ದೇವಾಲಯ. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರಾಲಯ ಆಲಯ ಇದ್ಬಿಟ್ರೆ ಖಂಡಿತ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ರಕ್ಷಣೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ನೋಡ್ಬೇಕು, ಇದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿಯಪ್ಪ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಸೂಪರ್, ಯಾವಾಗ ನೋಡು ಬೈಬಲ್ ಓದ್ತಾ ಇರುತ್ತೆ, ಯಾವಾಗ ನೋಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ, ಯಾವಾಗ ನೋಡು ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಡು ಹಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ ಅಂತ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೇಕು. ಅಲ್ಲೆಲ್ಲ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೇಕು. ಆ ಥರ ಇರ್ಬೇಕು. ಕೊಡುವಾಗ ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಗಂಡ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ತಾನೆ. ಅದೇ 31-30 ಸೌಂದರ್ಯವು ನೆಚ್ಚತಕ್ಕದಲ್ಲ, ಲಾವಣ್ಯವು ನೆಲೆಯಲ್ಲ, ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನೇ ಸ್ತೋತ್ರ. ಸೌಂದರ್ಯ ವಂಚನೆಯುಳ್ಳது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். கடவுளுக்கு பயப்படணும். ஒரு ஸ்திரீ கடவுளுக்கு பயப்படணும். ஆண்டவர் சொல்றாரு, வரல ஒரு கிரீடம்ன்றாரு. ஒரு கணவனுக்கு வந்து அந்த ஸ்திரீ வந்து கிரீடம் அவ்வளவு கனத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் வாசிக்கும் போது அப்படியே உடம்புல ஃபுல்லா இப்படி யாரும் இருக்க மாட்டாங்களே, தேவ பிரசனத்தை உணர்ந்த தேவனுக்கு சாட்சியா இருக்க மாட்டாங்களே சொல்லிட்டு 4 வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே கண்ணில் தங்குறேன். என்னப்பா இப்படி வேதத்துல எழுதி வச்சுக்கிறீர்கள். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம். பயம்னா என்ன? 10 மணினா 10 மணிக்கு வந்துடும், அதான் பயம். காலைல ஏச்சு ஜெபிக்கணும், இரவுல ஏச்சு ஜெபிக்கணும், கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கணும். இப்படி கடவுளுக்கு பயப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ பெருவாய். நான் பெரிய நேகர் சாட்சி கொடுப்பாங்க. ஓ சகோதரியா, பூமி மேல நடந்து போறாங்களோ பாருங்க, இல்லப்பா ಭೂಮಿ ಮೇಲೆ ನಡುವುದನ್ನ ಸೌದಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಸ್ತ್ರೀ ಅದು ಅಂತ ನಮ್ಮನ ಬಗ್ಗೆ, ಗಂಡನ ಬಗ್ಗೆ, ಇಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡ್ಬೇಕು. ಅವಾಗಲೇ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಿಂದ ಬರುವಾಗ ಹಳೆದೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು. ನಮ್ಮಲ್ಲಿಂದ ಸ್ವಭಾವಗಳು ಚೇಂಜ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. கிறிஸ்துக்குள் வரும்போது பழையெல்லாம் ஒழிஞ்சு பண்ணுமா, புதிய மனுஷனாக நம்ம தேவன் மாற்றார். அப்போ தேவ சாயலா நீ மாறணும். அதுதான் தேவன் ஒவ்வொரு நாளும் பாடல்கள் ஆராதனை. ஏன் பாஸ்டர் ஆல்பர்ட் பாஸ்டர் அப்போ ஒரு கத்தி உங்களை கூச்சல் போட்டு இந்த ஆறுதல் நடத்துறேன். அந்த பிரசனத்தை உணரணும். உணர்ந்து நீங்க தனி ஜபத்துல தேவ பிரசனத்தை உணரணும். அப்பதான் ஆவியானவர்களை பார்த்து கிருபை பெற்றவனே வாழ்க்கை கர்த்தர் நோன் கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் தூதரும் வந்து சாட்சி கொடுக்கணும். அது என்னையா? ஓகே, 5வது ಅದೇ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು, நீதிமொழிகள் 12:4. நீதிமொழிகள், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், இளைச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புகையாய் இருக்கிறாள். எலும்புருக்கியா இருக்கிறாள். ಗುಣವಂತಿಯೋ ಪತಿಯ ತಲೆಗೆ ಕಿರೀಟ, ಮಾನ ಕಳೆಯುವವಳು ಪತಿಯ ಎಲುಬಿಗೆ ಕ್ಷಯ. வீடை கட்டுவதும் வெடிக்குவதும் ஸ்திரீ கையில தங்குது. அவங்க சம்பாதிக்க கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நீ ஞானம் இருக்கணும். ஒரு குடும்பத்தை கட்ட அநேக ஸ்திரீகளை நம்ம பார்க்குறோம், நல்ல ஞானமா இருக்கும். அவங்க கணவன் எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், பேர பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், அவங்களுக்கு நல்ல தெரிவு இருக்கு. ஏன்னா அவங்க ஜனிக்கிற ஒரு ஸ்திரீயா அலையிலையா அவங்க கிரீடம் ஜானத்திலையும் பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சாரா சொல்றாங்க, என் ஆண்டவன் அது அந்த ஆண்டவனே சொல்றாங்க, அட போடா, இந்த காலத்துல வந்து போடா போகும் ஆவியானவர் கூட இருந்தா நீ ஒரு கிரீடம், அவன் தலைமையில் இருக்கிற கிரீடம் அநேக ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா, அந்த பெண்ணை கட்டணும்னாரு மகாலட்சுமி மாறிடும், வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுப்பா. அப்படி சாட்சி கொடுக்கணும். பரவாயில்ல, அந்த சகோதரனை மேரேஜ் பண்ணணும்னு அந்த சகோதரி சூப்பர், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு சகோதரி. அப்படி சாட்சி கொடுக்கணும். மாமியார் வீட்டில், தாய் வீட்டில்
தாயும் சந்தோஷப்படணும், மாமியாரும் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த சுபாவம் வரணும்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட நான் அடிமை ஆண்டவர், நான் ஒன்றும் இல்லைப்பா అంటే நீ சரணடையும் போதுதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 11:14 அதிகாரம் 14 வசனம் 14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானார். 11:16. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், ஐஸ்வர்யத்தை காப்பாள். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். கடல ದಯಾಳವಾದ ಹೆಂಗಸು ಮಾನವನ ಪಡೆಯುವಳು. தயாளவாத ಹೆಂಗಸು அப்படின்னா தாராளமான நல்லொழுக்கம் ஒரு ஸ்திரீகளுக்குள்ள, ஒரு கணவனுக்குள்ள, ஒரு மனைக்குள்ள நல்லொழுக்கம், டிசிப்ளைன் இருக்கும். நமக்குள்ள ஒரு ட்ரெஸ் போடும்போது என்ன பார்த்து ஆச்சரியப்படணும். நம்ம எல்லா ட்ரெஸ்ல கூட அலங்காரத்துல கூட ஆண்டுத மகிமைப்படுத்தணும், பேச்சில மகிமைப்படுத்தணும். இப்போ பாரு, நல்லொழுக்கம் ஒரு டிசிப்ளின் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சொன்னா ராஜாவுடைய பிள்ளைங்க சொன்னார் இல்லையா, பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய பிள்ளைகள், ராஜாவுடைய பிள்ளைகள் வந்து ஒரு அரசனா மக்கಳು ಯಾವ ತರ ಇರಬೇಕು, அரசனாಗಿ ಇರಬೇಕು. ವಿಐಪಿ ಅವರು, ನೀನು ಒಂದು ವಿಐಪಿನೇ, ಚಿಕ್ಕ ವಿಐಪಿ. ನೀ ಕಾರಲ್ಲಿ ಹೋಯ್ತಾ ಇದೆಯಾ, ನೀನು ಸರ್ವಿಟ್ ಹೊಡಿಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ಥರ ಒಂದು ಡಿಸಿಪ್ಲೈನ್ ಇರಬೇಕು, ಕಲ್ತ್ಕೋಬೇಕು ನಾವು. ಅನೇಕ ತಾಯಿನ ಹೊಟ್ಟೆ ಬರುವಾಗಲೇ ಯಾರು ಕಲಿಯಲ್ಲ, ಖಂಡಿತ ಯಾರು ಕಲ್ತ್ಕೊಡಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತಿರಲ್ಲ, தாய் தகப்பனுக்கு சத்தியம் தெரியாது. ஆனா பைபிள்ல இருக்கிற சத்தியங்கள் ஏன்னா சபையில ஊழியக்காரர் மூலியமா நமக்கு வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்தும் போது உடனே நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஓகே, நல் ஒழுக்கம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எபேசியர் 5:33 நல்ல வசனங்களை நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே சபைக்கு தலையா இருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ಕಡ ಕೊಳತಮ್ಮ ಅದರಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿ ಪುರುಷನು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ. வாசி, இந்த கனி வந்து பிசாசு கொடுக்கிற ஒரு கனி. இந்த கனி இருந்துச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட் வர மாட்டா. நீ கை தட்டலாம், அபிஷேகத்துல நிரம்பலாம், ஆனா நீ சாந்தகுணமா மாறணும். எங்களை சம்படிக்கலாம், ஓகே நல்லது, அபிஷேகத்தில் நிரம்புறது நல்லது. ஆனா உங்க குணம் மாறி இருக்கா? அதான் ஆண்டவர் பார்க்கிறார், அதான் பார்க்குவார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும். சாந்த குணமா இருந்தா கூட போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒண்ணுமே இருக்க அபிஷேகம் உள்ள நிரம்பி வழியிலே கத்துறது ஒரு அபிஷேகம், சாந்தமா இருக்கிறது ஒரு அபிஷேகம். எலியா ஆண்டு போறாரு கொகைக்கிட்ட, அப்படியே மின்னலும் இதுவும் சொந்தம் வருது. அந்த ஆண்டவர் வரலாங்க, அப்படியே சாந்தமா அமைதியா இருக்குது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. எலியாவே ஏன் வந்திருக்க? அப்போ சாந்த குணம் உள்ள தேவன் நமக்குள்ள அந்த சாந்த குணம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் இதை பார்த்து சொல்லுகிறார். ஓகே, பாடத்துல இப்ப நம்ம பாட என்ன பாருமா, 2 ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. நான் 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்ரீயானவருக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றார், அமைதியா இருக்க வேண்டும். இதான் ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளை அநேக மீறினால்தான் ஆண்டவர் அவங்க எடுத்து பயன்படுத்துறது இல்லை. அமைதியிலே யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியான கிரியை செய்வார். பேசணும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அமைதியில கத்துக்கணும். சாந்தமா ஆண்டு சமத்துல 2 அவர் அப்படியே உட்காந்து இருப்பாங்க, 3 அவர் அப்படியே உட்காந்து இருக்கணும். சாந்தமா இல்லையா? ட்ரைனிங் கட்டணும். அந்த சமூகத்தில் உட்காந்து 4 கிழக்குல அப்படியே உட்காந்து இருப்பாங்க.
அந்த சாந்தவனத்தை நீங்க ஆண்டு விட்ட தான் கற்றுக்கணும். ஆவியானவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க கடல் அதுவாதமா ಉಪದೇಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿ ಪುರುಷರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಮಾಡಲಾಗಲಿ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ನಾನು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಅವರು ಮೌನವಾಗಿರಬೇಕು. ಇರಬೇಕು. அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எவ்வாறு போராட்டம், பிரச்சனை, கணவன் ரட்சிக்கப்படலன்னா போராட்டம், மனைவி ரட்சிக்கப்படலன்னா போராட்டம். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாதான் இந்த சாந்தகுணம் வரும். வார்த்தையை கேட்கணும், ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும், உபவாசமா இருக்கணும். 40 நாள் தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து என் பிள்ளைங்க ரட்சிக்காக 40 நாள் 40 days டீ தண்ணி அவ்வளோதான். போய் சர்ச்சில் போய் உட்காந்து ஏன்னா ரட்சிக்கும் வரணும் பிள்ளைங்க. அப்போ தேவன் ஒவ்வொரு நாள் தொட்டார். இந்த விசுவாசம் காரியத்தில் வந்து சில பேர் பேக் ஆகலாம். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் கொஞ்சம் பேக் ஆகுவாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுவோம். போராடி இப்போ கெட்ட குமாரன் போயிட்டு அந்த அன்பு விட்டாரா வந்தவருக்கு சேர்த்து கண்டுபிடிக்கிறார். என் பிள்ளை தூரம் போயிடுச்சு, ஆனால் மனத்தில் வந்திருக்கிறேன் அவனை தான் நேசித்தாராங்க. நாம் வந்து இந்த சொந்தம் இருக்கணும் நமக்குள்ள. ஏன்னா நல்ல தெரிந்த புத்தி இருக்கணும். ஓகே, அது 2:1 தீமோத்தேயு நான் பிரதானமாய் சொல்லுகிறேன் புத்தி என்னவென்று எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பயத்தோடும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாத அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதராகட்டும் சகோதரியாகட்டும் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். சபைக்காக ஜெபிக்கணும், ஒழுங்காருக்காக ஜெபிக்கணும். விசுவாசங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் நோட்டில் எழுதிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். பாரம், இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை அதுக்காக போராடி ஜெபிக்கணும் எல்லாரும் சேர்ந்து. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த விசுவாசம் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பார். பாருங்க, பேரு ஒரு சில சாலை எடுத்து போய் போட்டாங்க. காலையில் வந்து அப்படியே கழுத்தை வெட்டணும். அதான் எப்படி இருக்கும். அப்போ சபையார் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அதுவே என் மொழிக்கார விடுதலை ஆக்காங்க, என் வீடுக்கு மொழிக்கார தொடுவ மாட்டேன், விடுதலை கூடப்பா கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்கிறப்போ அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டு தூதராக இருக்கிறார். போயிருக்கிறார். நல்லா ஒரு தட்டி எழுப்புதலே இருக்கிறார். ஜெபத்துக்கு அவ்வளோ பலனும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயா இருக்கணும். ஒரு சகோதரர் ஜெபிக்கிற ஒரு சகோதரனா இருக்கணும். வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆவியானவருக்கு வெளிப்படுத்தல ஆவியானத்து வரலையும் நல்ல படிக்கும்போது ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பா, நல்ல அறிவை கொடுப்பா, நல்ல புத்தியை கொடுப்பா. நான் அப்படிதான் ராத்திரியும் பகலும் அந்த டைம்ல வாசிக்கணும். என்ன பார்த்து சொல்லுவாங்க மென்டல், என்ன பார்த்து சொல்லுவாங்க உற்சாகம். அவனோட பைபிள் எடுப்பேன். அல்லேலூயா. நான் உற்சாகல, நானும் சேவக்கான. அல்லேலூயா. ಉಯಿರಾಕ್ಯ ನಿಮಗೆ ಅದೇ ದೇವರ ಚಿತ್ತ. ದೇವರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆಸ್ವಾದಿಸಲಿ. ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಎಲ್ಲ ಕಣ್ಣಲ್ಲೇ ಮುಗಿ ಲಾಸ್ಟ್ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಜಾಮ್ ಬಂದು ಕಾಲಿಕಾಗ ಪಡೆದು Thank you, Holy Spirit. Thank you, Lord. ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳೇ ಮೂಡಿ கேட்ட வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அழகாக சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரே, இயேசுபாபுடைய ஸ்திரியை போல ஆண்டவரே, வீட்டை கட்டுகிறாய், சபையை கட்டுகிறாய், குடும்பங்களை கட்டுகிறாய் இருக்கிற சுவாமி. ஆண்டவரே, சபாவுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை எழுந்து ஆண்டவரே ஜெபிக்கிறோமாய் கர்த்தர் மாற்றுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளுக்கு ஒதுக்கிறவராய் கர்த்தர் எங்களை மாற்றி ஆண்டவரே அதற்காக வளர்ச்சியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீங்க ஸ்தோத்திரம் எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இன்னைக்கு எங்களுக்கு தந்த மன்னாவுக்காக உங்க நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் கற்றுக் கொள்ளும்படியாய் தகப்பனே ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனைவிகள் கணவனை கீழ்ப்படிந்து இருக்கவும், ஆண்டவரே கணவனார்கள் மனைவிகளுக்கு அன்பு கூறும்படியாய் ஆண்டவரே எங்க மத்தியில பேசும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமாவை ஸ்தோத்திரிக்கிறேன். புது கொடுத்தது ஆசை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னும் லட்சங்களுக்கு பிரோஜனமுள்ள பாத்திரமாய் கத்தர் வாய்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிருபை இரக்கம் தயவு அவரை மூடி மறைக்கிறது செய்கிற ஊழியர்கள் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ யாருக்கு நேரத்தில் திருப்பாது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.